ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதோடு இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்து 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் சேர்த்து எல்லாம் வதக்கிக்கலாம். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்திக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு என் பொண்ணு நின்றுட்டுக்கிறா. அவளுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதோட 2 எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் முட்டையை சேர்த்ததுனால கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நான் லாஸ்ட்டாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. ஃபைனலாக எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கடையிலேயே வாங்க தேவையில்லை, வீட்லேயே நம்ம செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. அதுக்கு நான் மூக்கல்ல ஊற வச்சுருந்தேன். அதை தான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வேக வச்ச சுண்டலையும் அதை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.